கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்லயே அணி கொடுத்தனும் இருக்கணும் அந்த வார்த்தை அவங்க கேட்டாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆன மாதிரி இருந்தது, ஒரு இடியே விழுந்த மாதிரி இருந்தது. சரி போ செட் ஆயிடும், அவங்கள மைண்ட் மாத்திடலாம் அப்படின்னு. அவங்க துணி என் துணி மட்டும் தான் வாஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எதுக்கு நீங்க துணி வாஷ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உன் வீட்டு வேலைக்காரியா நான் உன்னதான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், உங்க அம்மா அப்பாக்குனா நான் வேலைக்காரி இல்ல, வேலைக்காரினா நீ வேலைக்காரி வச்சுக்கோ, வேணும்னா தனியா வாழு, அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மா என்ன பண்ணாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி நான் வீட்டுல இல்லாதப்போ அப்பப்போ சொல்லி காட்டினாங்க போல. அவங்க கிட்ட சொல்லி கொடுத்தோம், 2 பேருக்கு உள்ளுக்குள்ளேயே டாம் அண்ட் ஜெரி மாதிரி பிரச்சனை போயிருக்கு. அது அப்படியே என்ன ஆயிடுச்சு, வாய் சண்டை அவங்க அம்மா வரைக்கும் போயிடுச்சு. ஒரு நாள் மாமியார் வீட்டுக்கு போறேன், மாமியார் எனக்கு எப்படி சொன்னா வெல்கம் பண்ணாம ஒரு மாதிரி ஹேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேசி என் வைஃப் கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண, என்ன உங்க அம்மா ஒரு மாதிரியா பண்றாங்க, ஆமா உனக்கு மரியாதை தரணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. அந்த தனி கொடுத்தனம் போக உங்களுக்கு விருப்பம் இல்லாத போது உங்க மனைவி கிட்ட சொன்னீங்களா, எனக்கு தனி கொடுத்த போக விருப்பம் இல்லைன்னு இரவுல சொன்னீங்க? சார், ஆசைப்பட்டு வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு டாய்லெட்லாம் கிளீன் பண்ணி கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சு நான் வீடு கட்டியிருக்கேன். அதுவும் சிமெண்ட் ஷீட் வீடு தான், சரிங்களா? எங்க சிமெண்ட் ஷீட் வீட்டுல யாருன்னா தர்மாக்கோல் போட்டு ஏசி போடுவாங்களா சார்? எங்க அப்பா எனக்காக போட்டார் சார். என் பொண்ணு நல்லா, என் பையன் நல்லா இருக்கணும், என் மருமகன் நல்லா இருக்கணும்னு சொல்லி எந்த மாமனா சார் அப்படி நினைப்பாங்க சொல்லுங்க? எனக்கு குழந்தை பிறந்து ஒரு 3 மந்த்லயே எனக்கு அவங்களே டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. இப்போ நான் செகண்ட் மேரேஜ் பண்ணி, செகண்ட் மேரேஜ்லயும் என்னன்னா மாமியார் மருமகளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல சார்.